வாழ்க வளமுடன். உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதே உங்கள் குழந்தையுடைய வெற்றியில் தான் இருக்குது. அப்போ உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நிலை இப்போ எதுக்கு இருக்குதுன்னா செல்ஃபோனுக்கு இருக்குது. இப்போ செல்ஃபோன் வரக்கூடிய அந்த நிகழ்வுகள் உங்கள் குழந்தைக்குள்ளே போகும் பொழுது அதற்குண்டான நிகழ்வு எல்லாமே குழந்தைக்கு நடக்க ஆரம்பிச்சிடுது. அப்போது பெரும்பாலும் நெகட்டிவ் தான் செல்ஃபோனில் வர்றதுனால எப்படி குழந்தையை பாதுகாப்பீர்கள்? இதுக்கு நீங்கள் என்ன சோர்ஸ் வச்சுருக்கீங்க? இப்போ செல்ஃபோனே கொடுக்காம குழந்தையை வளர்த்த முடியுமா? இது சாத்தியம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதற்கான அற்புத சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது குழந்தை தன்னுடைய புத்திசாலித்தனத்தை கொண்டு தான் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. சரி, உங்கள் குழந்தையை புத்திசாலித்தனமாக உருவாக்குறதுக்கு என்ன செய்யலாம்? புத்தகங்கள் கொடுத்து புத்திசாலியை உருவாக்க முடியுமா? இல்லை வெளியே ஏதாவது கடையிலிருந்து புத்திசாலித்தனத்தை வாங்கி கொடுக்க முடியுமா? இப்படி எதுவும் முடியாது. படித்தால் அறிவு வளருமே தவிர புத்திசாலித்தனம் வராது. அதற்குத்தான் நமக்குள்ள ஒரு 7 சக்கராஸ் இருக்குது. அதை தூண்டும்படியான ஏதோ ஒரு செயல் செய்தால் அதனுடைய மேல் நோக்கிய பயணம் என்ன, குழந்தை ஒரு சூழ்நிலை புத்திசாலித்தனமாக மாற்றிவிடும். குழந்தையே செல்ஃபோனில் தேவையற்ற விஷயங்களை நிராகரித்து விடும். அதற்கு என்ன செய்யணும்னா, முதலாவதாக காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பதை பழக்கமாக கொள்ளுதல் வேண்டும். இது ஒரு நாளைக்கு எழுந்திருச்சா 2 நாளைக்கு எழுந்திருக்கல அப்படிங்கிறதல்ல, தொடர்ச்சியாக இதை செய்தல் வேண்டும். அடுத்ததாக குளித்துவிட்டு திருநீர் அணிதல். இதில் பெரிய புத்திசாலித்தனம் இருக்குதுங்க. உங்கள் குழந்தையை காப்பாற்றக்கூடிய ஒரு சூட்சமும் இதில் வச்சுருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். எப்படின்னாக்க, திருநீரை தொடும் பொழுது இந்த இடம் திருநீரில் டச் ஆகுது, திருப்பி 3 முறை இந்த முறை இப்படி செய்யும் பொழுது இது ஒரு ஞானத்தன்மை தரும். அடுத்ததாக இந்த விரல் இந்த இடத்தில் தொடும் பொழுது குழந்தைக்குள்ள அந்த புத்திசாலித்தனத்துக்கு உண்டான அந்த சக்கராஸ் தூண்டப்பட்டு குழந்தையிடம் நிறைய நேர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்து விடும். குழந்தை தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த செயல் ஏற்படுத்துகிறது. அதனால் இதை செய்யுங்க. இந்த திருநீரை பொறுத்தவரை நான் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வர்றேன். கெமிக்கலோ அல்லது போலியோ பவுடரோ திருநீர் அல்ல. அதாவது பசுமாட்டு சாணத்திலிருந்து எடுத்து அதை ஒரு பக்குவநிலை செய்யப்பட்டு விருஜா ஹோமம் செய்யப்பட்டு அதிலிருந்து கிடைக்கிறது தான் தூய திருநீர். இந்த விருஜா ஹோமத்துக்கான மந்திரம் பார்க்கும் பொழுது நான் ஒரு சில ஸ்லோகங்கள் சொல்கிறேன் பாருங்க. அதாவது, பசுக்களும் பொன்னும் பொருளும் லட்சுமி கடாட்சம் எல்லா உயிருக்கும் கிடைக்கட்டும், சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கீர்த்தியும் புஷ்டியும் பிரம்மண்யமும் சற்சந்தானமும் சிரத்தையும் சக்தியும் புத்தியும் எல்லா பிரஜைகளுக்கும் கிடைக்க இறைவன் பேரருள் புரியட்டும். இப்படிப்பட்ட வைப்ரேஷன் அந்த திருநீரில் கொடுத்துருப்பாங்க. அதை உங்கள் குழந்தை எடுத்து நெற்றியில் இட்டால் குழந்தைக்கு நிச்சயமாக 100% பாதுகாப்பு வழங்கும். திருமந்திரமாவது திருநீர் அப்படின்னு சொல்கிறோம். இதை பயன்படுத்துங்கள். அடுத்த விஷயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம். வாழ்க வளமுடன்.